ஹாய். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையை கேட்டுக்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வந்திருந்தது. இப்போ வரைக்கும் வந்துட்டே இருக்கு. ப்ரோ என்ன கிரிப்டோ வாங்கலாம், இல்லை இதில் கொண்டு போய் நம்ம காசு போடலாம், கிரிப்டோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டு கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரிப்டோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கிரிப்டோடைய பேக்ரவுண்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்க. அது எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அது ஓன் பிளாக் செயினா, இல்லை அதோட அந்த ஃபவுண்டருடைய பேக்ரவுண்ட் என்ன, இல்லை அதோட கம்யூனிட்டி எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி, இதெல்லாம் பார்த்து நீங்கள் அந்த கிரிப்டோ சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடை வாங்கி லோன் வாங்கி பயங்கரமாக பண்ணி கிரிப்டோ அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போய் காசு கொண்டு கொட்டிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி உங்களுக்கு தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்கள் கடன்பட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது ஒரு நட்டம் அடைஞ்சதுன்னா அது மூலமாக பாதிக்கப்பட போகிறது உங்கள் ஃபேமிலியும் உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பெஸ்ட்டு கிரிப்டோ என்ன ப்ரோ, எது ப்ரோ இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்கள், ஆதாரப்பூர்வமாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ஆதாரத்தை சின்னதாக கேதர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நான் 4 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அது என்னென்னலாம் விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த லிஸ்ட்டில் எதையும் கொஞ்சம் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக துண்டிச்சிட்டு. ஸோ என் அப்பா கேங் நினச்சிடாதீங்க. ஓகே. ஓகே. இன்னைக்கு பை நெட்வொர்க் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் 20,000 கரன்சிக்கு மேலே இருக்குது. அது எல்லா கரன்சியும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கம்மியாக இருக்கும்போது வாங்குவாங்க, விலையாக இருக்கும்போது தருவாங்க. ட்ரேடிங்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அளவு கிடையாது. பட் இந்த பை நெட்வொர்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு வைட யூட்டிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா நம்ம இப்போ இன்னைக்கு கேஸ் பில் பே பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, கரண்ட் பில் பே பண்ணுறது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுடைய கரன்சி வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்க, ஆனால் என்னுடைய கரன்சியை வச்சு நீங்கள் பண்ணுங்க, நான் என்னுடைய கரன்சியை பணமாக மாற்றுறதுக்கு எல்லா முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு விட 10 கோடி பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கிரிப்டோ கம்யூனிட்டி இது வரைக்கும் எந்த கிரிப்டோ கரன்சியும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப் கிரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கோடிங் தெரிஞ்சவங்ககிட்ட ஒருத்தவங்ககிட்ட கொண்டு போய் காசு கொடுத்துட்டு அவன் எப்படா கிரியேட் பண்ணி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஸோ அவங்கள்ட்ட 50,000 மினிமம் எனக்கு 50,000 ஆகும். 50,000 1,00,000 வரைக்கும் ஆகும் எனக்கு மினிமம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் கிரியேஷனுக்கு நம்ம வேற ஒருத்தவங்க இது வரைக்கும் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நீ யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல, நீ என்கிட்ட வா, நான் நீயே உனக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணிக்க முடியும், ஏஐ டெக்னாலஜி வச்சு அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு நீ ஜஸ்ட் ஒரு காயின் பே பண்ணினா போதும் அப்படின்ற மாதிரி எல்லா பேமெண்ட்டையும் இந்த காயின் மெத்தடில் கொண்டு வராங்க. ஸோ பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா ஆப் கிரியேஷன்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அது சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க நல்லா தெரியும். இப்போ அதோட பீட்டா வெர்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா வெர்ஷன், பீட்டா வெர்ஷன், ஸ்டேபிள் வெர்ஷன், இந்த மாதிரியான ஒரு 3 வெர்ஷன்களை